கொங்கு மண்டலத்தில் முதல் முறையாக கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள அம்பாள் ஆட்டோ டீலர்ஷிப்பில் செப்டம்பர் 30 அன்று மாருதி சுசுகியின் புதிய சொகுசு கார் விக்டோரியஸ் அறிமுகம் செய்யப்பட்டது. அம்பாள் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அசோகன் முத்துசாமி, துணைத் தலைவர் அனீஸ் முத்துசாமி, இயக்குநர் சந்தான செல்வி ஆகியோர் முன்னிலையில் விஜய் டிவி பிரபல தொகுப்பாளர் நியா நானா கோபிநாத் காரை வெளியீடு செய்தார். பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த கார் குறித்து நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜேஷ் ஜெயராமன் தெரிவித்ததாவது: விக்டார்ஸ்ங்கிற காரை இன்னைக்கு அம்பாள் ஆட்டோ லான்ச் பண்ணிருக்கோம். இந்த விக்டார்ஸ்ங்கிறது ரொம்ப பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார். இவ்வளவு பிரீமியமான ஒரு கார், இவ்வளவு ஃபீச்சர்ஸோட மாருதியோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு கார் லான்ச் ஆனதே இல்லை. பட் அரீனா ஷோரூம்ஸ்ல இந்த காரை வந்து இந்த டேக்லைனே பார்த்துருப்பீங்க, இஸ் காட் இட் ஆல்னு சொல்றாங்க. இஸ் காட் இட் ஆல். அந்த கார் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது. நீங்க அட்டாச் டெக்னாலஜி இருந்தாலும் சரி, சன்ரூஃபாக இருந்தாலும் சரி, ஜெஸ்டர் கண்ட்ரோல் டெயில் கேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த காரில் இருக்குது. சன்ரூஃப் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர் ரிச் கார் இந்த கார். எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி பற்றி பேசியிருக்காங்க. இந்த கார் வந்து போத் BNCAP அண்ட் GNCAP ரேட்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த கார் ரொம்ப சேஃப் மட்டும் இல்லை, இந்த கார் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸஸ்ல வந்துருக்கு. 10.9 ஸ்டார்ட் பண்ணி 19.9 வரைக்கும் இந்த கார் விக்டோரியஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த காரை பார்த்துருப்பீங்க, வெரி ஸ்டைலிஷ். இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வண்டி கிடைக்குது. வண்டியோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லாதவங்களே இல்லை. இந்தியா முழுக்க ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த காரை பற்றி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் கூட நெகட்டிவாக அந்த காரை பற்றி ரிவ்யூ சொல்றதுக்கு ஒன்றுமே கமெண்ட் இல்லை. ஸோ ஒரு சமீபத்தில் லான்ச் ஆன காரில் இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கின கார் எதுவுமே இல்லை. ஸோ இந்த காரை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து இந்த காரை நேரில் பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணுங்கன்னு அம்பாள் ஆட்டோ சார்பாக காரணியுடன் கேட்டுக்கோங்க.